ஹலோ, எந்திரிக்கலையா இன்னும்? ஹலோ, ம். எழுந்துரு. இன்னும் கொஞ்ச நேரம் லாலு. ஓ நோ 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 நோ, வேக் அப். ம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. ம். இந்தா உன்னோட ஃபேவரட் காஃபி. இது என்னாச்சு உன் கையில்? என்னாச்சுன்னு சொல்லு. அது நேத்து துணி வாஷ் பண்ணும்போது தெரியாம பட்டுடுச்சு. கவனமாக இருக்க வேண்டாமா? வேலைக்காரன் வர வரைக்கும் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நீ சும்மாவே இருக்க மாட்டல்ல? ஹலோ சார், ம், எந்த வேலையும் பண்ணாம வீட்லயே சும்மா இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அதை நான் சகிச்சுக்கிறேன். என் செல்லக்குட்டி எப்பவும் இதே போல இருக்கிறதா எனக்கு ஆசை. சரியா? அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ம். நீ எதையும் மிச்சம் வைக்காம அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும். சரியா? அப்புறம் உனக்கு போர் அடிக்காமல் இருக்க டேபிள் மேலே பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சிருக்கேன். ம். சரியா? ஏதாவது தேவை இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் பறந்து வருவேன். என்ன? ம். நான் வரட்டுமா? லாலு, எனக்கு போர் அடிக்கும். ஐ லவ் யூ அம்மு. லாலு, ம், லாலு கண்ணா, ம். இங்க இருந்து ஜொல்லு விடாம சீக்கிரமா வேலைக்கு போற வழியை பாரு. புரிஞ்சுதா? போயிட்டு வரட்டா? ம். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோனே பண்ணல. நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரேன். ம். போயிட்டு வரட்டா? ம்.
லைட் ஆஃப் பண்ண வேணாம் லாலு. ம் லாலு, மந்தாகினியோட கோபம் நிறைஞ்ச முகம். ச்சே அரவாணி, உன் இடுப்புக்கு பலம் இல்லைன்னா உன் காமத்தை அழுது தீத்துக்கோ. என் வெப்பத்துல நீ படுத்து தூங்குறதுக்கு நான் ஒன்றும் உன் அம்மா இல்லை. ராஜசபை, ராஜாவும் மந்திரிகளும் சேனாதிபதியும் சேவகர்களும் மல்லர்களும் அமர்ந்திருந்தனர். மந்திரி ராஜாவோட காதுல இவ்வாறு கூறினார். ராஜா, இன்னைக்கு குற்றச்சாட்டோட வந்திருக்கிறது ஒரு தேவதாசி. அவங்களோட குற்றச்சாட்டு ரொம்ப விசித்திரமா இருக்கு. மிகுந்த ஆர்வத்தோட ராஜா மந்திரிய பார்த்தாரு. ராஜசபையில அரைகுறை ஆடையோட ராட்சசி மாதிரி நின்ன மந்தாகினி. லிங்க பலம்னா என்னன்னு தெரியாத மூடர்களே, ஆண்மைனா என்னன்னு தெரியாத மடையர்களே. அந்த ராஜசபையே அதிர்ந்து போனது. என்னோட உடம்புல இருக்கிற காமத்தை திருப்திப்படுத்த ஆம்பளையா பிறந்த யாராவது இருக்கீங்களா இந்த ராஜசபையில? இந்த நாட்டுல பிரசித்தி பெற்ற யாதவர்கள், ரஜபுத்திரர்கள், மல்லர்கள் எல்லாருமே பயந்து ஓடுனாங்களே தவிர என்னை யாராலையும் திருப்திப்படுத்த முடியல. அதனால இந்த ராஜசபையில வச்சு மகாராஜாவையும் புரோகிதர்களையும் சாட்சியா நிறுத்தி இந்த மந்தாகினி செய்யற சபதம், ஒண்ணு ராஜாவோ இல்ல யுத்த வீரர்களோ எனக்கு காம திருப்தியை ஏற்படுத்தி தரணும். எனக்குள்ள இருக்கிற காமம் அழிகிற வரைக்கும் நான் இந்த உடைய அணிய மாட்டேன். இன்னையிலிருந்து நான் நிர்வாணமா தான் இருப்பேன்.